தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய சத்திய வாக்கு ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நாம தான் மனிதர்களை பல்வேறு விதத்துல பிரிக்கிறோம். இனம், மொழி, மதம்னு இது மாதிரி பல வேறுபாடுகளை பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வையில மனிதர்கள் 2 விதம் தாங்க. பாவிகள், பரிசுத்தவான்கள். யார் ஒருத்தர் தன்னுடைய பாவத்திலே வாழ்ந்து மரிக்கிறாங்களோ அவங்க நித்திய அழிவை சந்திக்க வேண்டியதுதான். ஆனா தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தன்னுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ வைக்கிறவர் இரட்சகராகிய கிறிஸ்துதான்னு யார் ஒருத்தர் உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கள கர்த்தர் பரிசுத்தவானாய் மாற்றி தன்னுடைய ஓட்டத்தை இந்த பூமியில முடித்த பின்பு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு வாஞ்சியோடு பிரியமாய் காத்திருக்கிறார்.